மரியாதை ராமன்ற ஒரு வழக்கு வந்தது. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த தலைப்பு வந்து பானைக்கும் யானைக்கும் சரி. மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கொன்றை ஒரு முறை எதிர்கொள்ள நேர்ந்தது. உழவர் ஒருவரின் மீது அரபு வணிகர் ஒருவர் கொடுத்த வழக்கு தான் அது. மரியாதை ராமன்கிட்ட ஒரு வழக்கு வந்தது. அது இந்த உழவர் ஒருவர் அவர்கள் மேலே என்னது அரபு வணிகர் ஒருவர் வந்து ஒரு வழக்கு தொடுத்தார். அதை பற்றி தான் இது. அரபு வணிகர் மரியாதை ராமனிடம், ஐயா, இந்த உழவர் தம் மகன் திருமண விழாவில் ஊர்வலம் வருவதற்கு என் யானையை இரவல் கேட்டார். நானும் கொடுத்தேன். ஊர்வலத்தில் யானை இறந்து விட்டது. அந்த யானையை திருப்பி தர சொல்லுங்கள் என்று கூறினான். அரபு வணிகர் வந்து மரியாதை ராமன்ட்ட சொல்லியார். இப்படி நான் வந்து அவங்க உழவருக்கு மகனுக்கு திருமணம் நடந்தது, அப்போ ஊர்வலத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்கிட்ட இருந்து இந்த யானையை இரவலாக கேட்டார். நானும் கொடுத்தேன். அப்புறம் வந்து சொல்லியார், யானை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லியார் அப்படின்னு சொன்னார். அந்த உழவரே, ஐயா, அந்த யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து விட்டது. அதற்குரிய விலையாவது மாற்றாக வேறு யானையாவது வாங்கி தருகிறேன் என்று எத்தனையோ முறை கூறிவிட்டேன். ஆனால் இந்த வணிகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இறந்து போன அதே யானையைத்தான் வேண்டும் என்று அடம்பிடித்தால் நான் என்ன செய்வேன் என்று வருத்தத்துடன் கூறினார். உழவர் என்ன சொல்லியாரு, ஐயா, நான் எனக்கு மகன் கல்யாணத்துக்கு அந்த யானையை ஊர்வலத்துக்கு கேட்டது உண்மைதான். ஆனால் அது எதிர்பாராத விதம் மட்டும் அது இறந்து போச்சு. அதனால் நான் அதுக்குள்ள காசை தாரேன், இல்லது அதுக்காக வேற ஒரு யானையை வாங்கி தாரேன்னு நான் பல முறை சொன்னப்புறம் அந்த வணிகர் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லியார். உடனே தானே உழவர் கூறியிருந்த உண்மையை புரிந்து கொண்ட மரியாதை ராமன் இருவரையும் பார்த்து, நீங்கள் இருவரும் நாளை நீதிமன்றத்திற்கு வாருங்கள் என்று கூறி அனுப்பினார். இது இந்த உண்மையை அவர் அறிஞ்சாச்சு. யார்? மரியாதை ராமன் அறிஞ்சு என்ன செய்யாரு, நீங்கள் 2 பேரும் இன்னும் வீட்டு போங்க, நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வாருங்கன்னு சொல்லி கூறி அனுப்பிட்டார். பின்னர் உழவரை மட்டும் தனியே அழைத்து, நாளை நீங்களாகவே நீதிமன்றத்துக்கு வர வேண்டாம். உங்களை அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். அவர் வரும்போது உங்கள் வீட்டு கதவிற்கு பின்னால் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள். பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினார். உழவர் எப்படி? மரியாதை ராமன் வந்து உழவரை தனியாக அழைச்சி என்ன சொல்லியாருன்னு சொன்னால், நீங்களாட்டு வராண்டாம், நாளைக்கு நான் வந்து அந்த வணிகரை வந்து உங்கள் வீட்டுக்கு வர சொன்னேன். நீங்கள் செய்ய வேண்டிய செயல் என்னதுன்னு சொன்னால், அந்த பழைய பானைகளை எல்லாம் கதவுக்கு பின்னாடி அடுக்கி வச்சுருக்கணும். அடுக்கி வச்சுட்டு அந்த கதவை தாழ்பால் போடக்கூடாது, கொண்டியை போடாமல் அப்படி சாத்தி போட்டிருக்கணும். அப்போ நான் அவரை வர சொல்லுவேன். அதுக்கு பிறகு நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி விடுவார். கதவை உழவரும் மரியாதை ராமன் கூறியதைப் போலவே வீட்டின் கதவுக்கு பின்னால் பழைய பானைகளை அடுக்கி வைத்தார். அவரை அழைத்து வருவதற்காக வந்த வணிகர் ஆத்திரத்துடன் அவர் வீட்டு கதவை தட்ட, கதவு வேகமாக திறந்து கொள்ள கதவின் பின்னால் அடுக்கி வைத்திருந்த பானைகள் ஒவ்வொன்றாக கீழே விழுந்து உடைந்து நுறங்கின. அப்போ என்னது? உழவர் மரியாதை ராமன் கூறியது போல வீட்டு பியாச்சி போய் பழைய பானைகளை எல்லாம் கதவுக்கு பின்னால் அடுக்கி வச்சிருக்கார். இவர் என்ன செய்வார்? நீதிமன்றத்துக்கு வந்தவர் இங்கே வரையில இல்லையா, உழவர் வரையில இல்லையா, உடனே வீட்டுக்கு போய் கதவுக்கு பின்னால் இருந்துருங்க கதவை வந்து சேலை ஆத்திரத்தில் இப்படி துறப்பார். உடனே அவர் அடுக்கி வச்சிருந்த பானையெல்லாம் ஒன்றா கீழே விழுந்து உடைஞ்ச உடனே, வணிகரை, என்ன இப்படி செய்து விட்டீர்? எங்கள் வீட்டில் காலங்காலமாக போற்றி வைத்திருந்த பழம்பானைகள் இவற்றையெல்லாம் உடைத்து விட்டீரே. உம்மை சும்மா விட போவதில்லை. எனக்கு இதே பானையைத்தான் திருப்பி தாருங்கள் என்று கூக்குரலிட்டார். செய்வதறியாது திகைத்தார் வணிகர். இருவரும் நீதிமன்றத்துக்கு சென்றனர். உடனே இந்த பானையெல்லாம் உடைஞ்சாச்சு. உடைஞ்ச உடனே இந்த உழவர் செல்லாரு, என்ன வணிகரை இப்படி பட்ட செயலை செய்துட்டு
நாங்கள் காலங்காலமாக பழமையாட்டு காத்து வச்சுருந்தா அந்த யானைகள் அந்த பானைகளை எல்லாம் நீர் உடைச்சி போட்டுருது. அதனால் எனக்கு அதே பானை தான் தரணும் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு 2 பேரும் நீதிமன்றத்திற்கு போகிறாங்க. உழவரின் வீட்டில் நடந்ததை கூறினார் வணிகர். உழவர்கள் வீட்டில் இப்படி நடந்துன்னு சொல்லி மரியாதை ராமன்ற கூறியார். யார்? வணிகர். நீரோ இறந்து போன உடைய அருமையான யானையை உயிருடன் திருப்பி தர வேண்டும் என்கிறீர். உழவரோ உடைந்து போன தம் பானைகளை திருப்பி தர வேண்டும் என்கிறார். ஆதலால் நீங்கள் உடைந்த பானைகளை திருப்பி தந்துவிட்டால் உழவரும் இறந்து போன உடைய யானையை திருப்பி தருவார் என தீர்ப்பளித்தார் அவர். மரியாதை ராமன் என்ன சொல்லியாரு? அந்த நீர் இந்த எனக்கு அருமையான அந்த எனக்கு யானை தான் எனக்கு வேணும்னு கேட்காரு. உழவர் என்ன சொல்லியாரு? எனக்கு பழமையான அந்த பானை தான் வேணும்னு கேட்காரு. நீங்கள் அப்படி பானையை நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா அந்த மரியாதை ராமன் அந்த உழவரை என்ன செய்வார்? அந்த யானையை உங்களுக்கு திருப்பி தந்து விடுவார் என்று நீதி சொன்னார். யார்? மரியாதை ராமன். உழவர் அவர் கூறியவற்றை கேட்ட வணிகர், ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் பழைய பானையை தர முடியாது என்றார். உடனே மரியாதை ராமன், ஐயா வணிகரே, உமாலே திருப்பி தர முடியாது என்றால் உழவரால் மட்டும் எப்படி தர முடியும்? அதனால் யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தார். உடனே என்னது, உங்களுக்கு அப்படி தர முடியாதுன்னு சொன்னால் உழவர் அப்படி தருவார் யானையை. அதனால் யானைக்கும் பானைக்கும் சரின்னு சொல்லி தீர்ப்பை சொல்லி விட்டுட்டார்.